இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 97th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அந்த கீரா கூட ஒரு அரண்கார சண்டை போட்டுட்டு இருப்பான்ல, பரவாயில்ல சண்டை போலான்னு ஆரம்பிச்சிட்ட போல, உனக்கு கொஞ்சம் தைரியம் இருக்குது நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஐசகவா கூட ஒரு அரண்கார வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான்ல, அவன் வந்து நான் தான் அழகு இந்த உலகத்திலே பேர் அழகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்வியஸ்லி நம்ம ஐசகாவா அவனே ஒரு பக்கம் அவன் அழகுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான். பட் இருந்தாலும் இந்த அரண்கார் பண்றதெல்லாம் பார்த்துட்டு எப்பா இதுக்கு மேலே நான் தாங்க முடியாது, யாராவது நான் காப்பாத்துங்க கிரிஞ்சு வாட அடிக்குதுன்னு சொல்லி கதறிட்டு இருப்பான். இவன் தொல்லை தாங்க முடியல, சண்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐசகாவா அந்த அரண்காரோட முடியை வந்து டேமேஜ் பண்ணி விடுவான், உடம்பு வந்து அட்டாக் பண்றதுக்கு பதிலா. சோ இது அந்த அரண்காரை வந்து இன்னும் சூடாக்கிட்டு இர்ரா மவனை வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட ஜான்பாக்டோ ரிலீஸ வந்து பண்றானா. பார்த்தா அந்த இடத்துல அவன் வந்து ஒரு 2 பீஸ் துணியை வந்து போட்டிருந்திருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஐசகா வந்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பானா, டே என்னடா இதெல்லாம் பவரா அப்படின்னு. அதுவே அந்த அரண்கார் சரிடா சரி வந்து உதவுனதுக்கு அப்புறம் தெரியும்னு சொல்லி வச்சு நம்ம ஐசகாவை தூக்கி எரிஞ்சிருவானா. அப்படியே போய் அந்த பில்லர்லயே மோதிடுவான். பிளஸ் விழுந்து அடியில கை வந்து கிராக் ஆயிருக்குங்கிற விஷயம் ரொம்ப தெளிவா தெரிய வருது. பட் இருந்தாலும் திருப்பி அவன் வந்துட்டு அவனை இதோட அவனை முடிச்சிடண்டான்னு சொல்லி அவனை கீழே இறக்கி விட டக்குன்னு ஐசகாவா அவனோட சோட வந்து மாத்தி அப்படியே அவனை வந்து போட்டு தரலான்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். ஈவன் அந்த அரண்காரமே வலிக்குது அப்படின்னு சொல்லி ரியாக்ஷன் கொடுத்தாலுமே சும்மா நடிச்சேன் அப்படின்னு உடனே போட அதுக்கப்புறம் திருப்பி வானத்துல போய் அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த அரண்கார் இருக்கிறான்ல அவன் தான் பயங்கரமான டேமேஜ் வந்து கொடுக்குறான். அவன் ஒன்ஸ் அவனோட ஜான்பாக்டோ வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் பயங்கர ஸ்பீடா இருக்கிறான். அது மட்டும் இல்லாம அவனோட அந்த பீம் இருக்கும்ல அதை வந்து பயன்படுத்தும் போது அதுல வந்து அடி வாங்கிடுறான் ஐசகாவா. சோ அவனால அதுல இருந்து எஸ்கேப் ஆகவே முடியல. அவனால கீழே போய் விழுந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு அரண்கார் ஐசகாவை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு இதோட நீ காலிடான்னு சொல்லி அவனை சுத்தி அப்படியே சம்திங் ஏதோ பிளாக் கலர்ல வந்து ஒரு டூம் மாதிரி கிரியேட் பண்றானா. அதுக்குள்ள பார்த்தா அப்படியே ஒரு ஒயிட் கலர் ரோஸுமே வர ஆரம்பிக்குது. என்னடா அதெல்லாம் கேட்கும் போது ஒன்னும் இல்ல, அந்த ஒயிட் கலர் ரோஸ்ல இருந்து சம்திங் ஏதோ ஒன்று வருது பார்த்தியா, அதனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு டூம்குள்ள நீ இருக்கிற வரைக்கும் நீ இந்த இடத்துல இருந்து சாக போறங்கிற ஒரு விஷயம் வெளியே இருக்கிற யாராலையும் வந்து பார்க்கவும் முடியாது. ஈவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கூட சென்ஸ் பண்ண முடியாது. எப்படி இந்த இடத்துல வந்து நீ சாகதாண்டா போற அப்படின்னு சொல்ல, ஏய் உண்மையாலுமே வெளியே இருக்கிற யாராலையும் என்ன பார்க்க முடியாதுன்னு கேட்க, ஆமா வெளியே இருக்கிற யாராலையும் உன்னை வந்து பார்க்க முடியாதுமானா, அப்ப இதாண்டா எனக்கு வேணும்னு சொல்லி அந்த அரண்காரை தள்ளி விட்டுட்டு ஐசகாவா அவனோட ஸ்வாட வந்து ரிலீஸ் பண்ணுவானா. பார்த்தா சம்திங் அதுல இருந்து என்னமோ வந்துட்டு போய் அந்த அரண்காரை வந்து அப்படியே பிடிச்சுக்கும். அப்படியே பிடிக்கிறது மட்டும் இல்லாம அந்த அரண்காரோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாம் இருக்குதுல்ல அது எல்லாத்தையுமே வந்து அதை எடுத்துக்க ஆரம்பிக்கும். இதே டெக்னிக்க நம்ம ஐசகாவா பார்த்தா அந்த இசாக்கி அப்படின்னு அந்த 69 போட்டு இருப்பான்ல கண்ணத்துல, அவன் கூடமே வந்து பேட்டில் பண்ணும்போது வந்து பயன்படுத்தி இருப்பான் சோல் சொசைட்டில இருக்கும்போது. அந்த ஐசகாவா சொல்லுவான் இது ஒரு நார்மலான ஒரு பேட்டிலா இருந்ததுன்னு நீ ஆல்ரெடி என்ன வந்து தோக்கடிச்சிருப்ப, ஆனா தேவையில்லாம இப்படி ஒரு டூமை வந்து கிரியேட் பண்ணி யாரும் பார்க்க முடியாத மாதிரியான ஒரு இடத்த வந்து உருவாக்குனது அது உன்னோட தப்பு. ஏன்னா அப்படி உருவாக்குன அப்படின்னா என்னோட இந்த ஒரு சீக்ரெட் வெப்பனை நான் யாருக்கும் காட்டக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனாலதான் சொல்றேன் நீ உனக்கான குழியை வந்து தோண்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மொத்த பவரையும் அப்சர்வ் பண்ணிடுவானா. அதுக்கப்புறம் அந்த ஒரு டூம் இருக்குதுல்ல அதுவுமே அந்த அப்படியே காத்த கரைஞ்சு போகும்போது அவனுமே வந்து உயிரோட தான் இருப்பான். அந்த ஒரு அரண்கார் அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூலமா அந்த இடத்துல வந்து சில பூக்கள்லாம் வளர்ந்து இருக்குமா, அந்த பூல அவனை எடுத்துட்டு அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற சொல்லி அதை சாப்பிட்டுட்டு இருக்க அந்த ஒரு அரண்கார் அப்படின்னா என்ன இது உன்னோட பான்காயான்னு கேட்கும்போது பான்காய் கிடையாது. உண்மையை சொல்ல போனா என்னோட வெப்பனோட ஆக்சுவல் பவரே வந்து இதுதான். இதுக்கு முன்னாடி சும்மா என் கத்தி மாதிரி என் வெப்பனை வந்து மாத்திட்டு அதை வச்சு சண்டை போட்டுட்டு இருப்பேன்ல, அதெல்லாம் வந்து நான் மத்தவங்க வந்து ஏமாத்துறதுக்காக பண்றது. ஆக்சுவலி நான் வந்து ஸ்குவாட் 11 சேர்ந்த ஒருத்தன். ஸ்குவாட் 11 இருக்கிற எல்லாருமே வந்து முட்டா பசங்க தான். முட்டாள்தனமா என் தலைமை கேப்டன் கென்பாச்சி கூட வந்து சுத்திட்டு இருப்போம். ஆனா கென்பாச்சி வந்து ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் தான் சொல்லுவாரு, என்னன்னாலும் சரி எதிரியை வந்து டைரக்டான ஒரு அட்டாக் மட்டும் தான் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணணும், எந்த ஒரு ஸ்னீக்கியான மூவியை வந்து பயன்படுத்த கூடாது. அப்படி யாராவது பயன்படுத்தாங்கன்னா அவங்கள வந்து ஒரு கோலை அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க எங்க ஸ்குவாட்ல. சோ யாருமே என்ன வந்து கோலையா பார்க்க கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் கேப்டன் கிட்டயுமே சரி இல்ல இக்கா கிட்டையும் சரி யார்ட்டையுமே இதை வந்து நான் காமிச்சதே கிடையாது. ஆனா நீ தேவையில்லாம யாரும் வரமாட்டாங்க யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த ஒரு டூமை வந்து கிரியேட் பண்ணியா, அது எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால நான் வந்து பயன்படுத்தினேன்னு சொல்ல, அப்படின்னா அதை வந்து நான் கிரியேட் பண்ணாம உன்னை தோக்கடிச்சிருந்தா அப்ப என்ன பண்ணுவேன், ஈவன் நீ என்ன கொலை பண்ணியிருந்தாலுமே அதை வந்து நான் பயன்படுத்திருக்க மாட்டேன். என்னோட மானம் தான் எனக்கு முக்கியம். இன்னொரு பக்கம் பார்த்தா இகாகு அவன் ஒரு அரண்காரோட சண்டை போட்டு இருப்பான்ல, அந்த ஒரு அரண்காரோட அட்டாக்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டு பரவாயில்ல உன்னோட தான் அவன மாதிரி தான் இருக்குன்னு சொல்லும்போது, அப்படின்னா என்ன ஏற்கனவே ஒரு அரண்கார் கூட சண்டை போட்டேன்னு கேட்க ஆமா அப்படின்னு யோசிப்பான். ஸோ அந்த பான்காய் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பான்ல அந்த ஒரு அரண்கார் தான். இன்னொரு பக்கம் நம்ம இசாக்கி இருக்கிறான்ல அவன் கூட ஒரு அரண்கார் வந்து சண்டை போட்டு இருக்கும் போது அப்ப இசாக்கி வந்து கேட்பான், ஆமா என்னமோ உனக்கு ஈக்குவலான ஒருத்தன் கூட தான் வந்து சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்த, பட் என்கிட்ட வந்து இப்படி உன்னோட பவர்ஸ் வந்து கம்மியா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது, ரொம்ப சிம்பிள், நான் கம்மியா யூஸ் பண்ணும்போது அதுக்கு கூட நீ வந்து தாக்கு பிடிக்கல அப்படின்னா என்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணும்போது அது வேஸ்டா போயிரும்ல, அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஸ்டெப்பா உன்னை வந்து நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது இசாக்கி கடுப்பாயிரும், மரியாதை மொத்த பவர் யூஸ் பண்றான்னு. அந்த அரண்காரமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஹாலோ மாஸ்க் வந்து உடைச்சிட்டு கடைசியா ஒரே ஒரு கண்ணுகிட்ட மட்டும் இருக்கும்போது இப்ப என்னோட பவர் வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த கீரா இருக்கிறான்ல அவன் கூட வந்து இந்த பறக்கிற மாதிரியான ஒரு அரண்கார் வந்து இருக்குமா, அது கூட வந்து
வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். பார்த்தா அதோட விங்ஸ் எல்லாமே வந்து லைக் அதோட ஃபெதர்ஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்டீல் மாதிரி அவனை போய் அட்டாக் பண்ணுதா. எப்படியும் உன்னாலலாம் இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லும் போது சூப்பரான அட்டாக் தான், பட் இருந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அது எல்லாமே இறங்குங்க அப்படிங்கறத மறந்துடாதன்னு சொல்லிட்டு அந்த கீரா சம்திங் டொர்னேடோ மாதிரி ஸ்பெல்ல வந்து பயன்படுத்துறானா. ஆனா அது ஒன்னும் பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணல. பட் அந்த கேப்ல அங்க இருக்கிற அந்த ஒரு பில்டிங்க்குள்ள வந்து போயிடுறானா. உள்ள போனவன் என்ன இவன் இன்னும் அட்டாக் பண்ணல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்க சைட்ல வந்து அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட வந்து காட்டி கொடுக்க அந்த அரண்காருமே சரி அவனே காட்டி கொடுக்குறான், அவங்களும் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லி அவனோட விங்ஸ் அவனோட ஃபெதர்ஸ் வந்து பயன்படுத்துறானா. பார்த்தா அந்த ஒரு பில்டிங் வந்து பெனிட்ரேட் பண்ணிக்கிட்டு அந்த பில்டிங்கே பாதிக்கு மேல வந்து அப்படியே உடைச்சுட்டுருது. அதுக்கப்புறம் கீரா வந்து அதுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது மறுபடியும் அந்த கீரா வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த கீராக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அந்த அரண்காரோட விங்ஸ் இருக்குதுல்ல அதுல இருந்து எவ்வளவு ஃபெதர்ஸ் வந்தாலுமே திருப்பி திருப்பி அதுல ஃபெதர்ஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு. அதுவே அந்த ஒரு அரண்காருமே அவனை சீக்கிரம் பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு 4 விங்ஸ் வர வச்சு டக்குனு அந்த கீரா கிட்ட போய் நின்னுட்டு இதோட நீ காலிடான்னு சொல்ல. ஆமா இதோட நீ காலி தான், ஏன்னா உன்னை எப்படா கிட்ட வர வைக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தோம்பா. பார்த்தா அந்த அரண்காரோட விங்ஸ் அவனால வந்து தூக்க முடியாது, பயங்கர வெயிட்டா இருக்கும். சோ யா ஆப்வியஸ்லி அந்த கீராவோட ஸ்வாடோட பவரே வந்து அதுதான். யார் அட்டாக் பண்றாங்களோ அந்த ஆப்போனன்ட்டோட வெப்பன் இருக்குதுல்ல அதோட வெயிட்டை வந்து டபுள் ஆக்கிரும். அதே மாதிரி தான் அவனோட விங்ஸோட வெயிட்டுமே வந்து அவன் டபுள் ஆக்கி இருக்கான். சோ இதெல்லாம் வந்து ஏமாத்து வேலைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அரண்கார் வந்து கத்திக்கிட்டு இருக்க ஏமாத்து வேலையா. ஆனா என்னோட ஸ்குவாட் 3யோட பிலாசபியை பொறுத்த வரைக்குமே சண்டை போடுறது அப்படிங்கிறது இந்த ரத்தம் சிந்துறது இது எல்லாமே வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். யாருமே வந்து சண்டை போடணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, யாருமே வந்து இறந்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க. சோ எந்த காரணம் கொண்டும் ரத்தம் சிந்துறது அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்காது. அந்த ஒரு பிலாசபிக்கு என்னோட ஒரு ஸ்வாட் வந்து கரெக்டா பொருந்தி போகும். எதிரியோட ஆயுதத்தை கனமாக்கி அதை வந்து பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு அதை வந்து கொண்டு போகும்போது எதிரி நம்ம கிட்ட வந்து சரண்டர் ஆகும். அதோட எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்ல இதை கேட்ட அந்த ஒரு அரண்கார் என்னது சண்டை அப்படிங்கிறது எக்ஸைட்டிங்கா இருக்காதா, எக்ஸைட்டிங்கா இருக்கிறதுங்காட்ட அது பேரே சண்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பவும் அவன் வந்து எந்திரிச்சு நின்று அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவான். ஆனா அதுல இருந்து ரொம்ப அசால்ட்டா அவன் எஸ்கேப் ஆயிட்டு நேரா அவன் பின்னாடி வந்து திருப்பி அவனோட விங்ஸ்ல 2 அட்டாக்க போட்டு அதே இடத்துல அவனை வந்து திருப்பி படுக்க போட்டுருவான். எப்படி நான் அவனை வந்து திருப்பி அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா இருக்கா என்ன. பறக்க முடியாத பறவை இறையாதான் ஆகும் அப்படிங்கறத நீ கேள்விப்பட்டது இல்ல, இதோட நீ முடிஞ்சடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை வந்து அப்படியே துண்டா எடுத்துருவானா. பிளஸ் இந்த ஒரு செயலுக்காக எக்காரணம் கொண்டு என்னை எப்பவும் நீ மன்னிச்சிட கூடாது அப்படின்னு நினைப்பான். அதுவே இங்க அந்த இசாக்கி அங்க ஒரு அரண்கார் கூட வந்து சண்டை போட்டு இருப்பான்ல அவன் நான் லூட்னட் லெவல்ல வந்து இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இசாக்கியை வந்து போட்டு பந்தாடிக்கிட்டு இருப்பான். லைக் அந்த இடத்துல வந்து இசாக்கியை வந்து உத அடி அடின்னு அடிச்சு போட்டு தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கேன். இசாக்கியும் டாக்டிக்கலா வந்து அவன் அட்டாக் பண்றதுக்காக வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணுவானா. பட் எதுவுமே வந்து அந்த இடத்துல வேலைக்கே ஆகாது. அந்த ஒரு அரண்கார் ஈஸியா நம்ம இசாக்கியை வந்து அடிச்சு போட்டுட்டு டேய் லூட்னட் என்னடா நீ வந்து பவராவே இல்ல, நானுமே வந்து ஒரு லூட்னட் அளவுக்கு தான் பவர்ஃபுல்லா இருக்கிறேன், ஆனா என்ன என்கிட்ட வந்து நீ தோத்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கன்னியூஸா இசாக்கியை வந்து லூட்னட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டே இருப்பானா. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவனே கடுப்பாயிட்டு என் பேர் இசாக்கிங்கிறத நான் முதலே சொல்லிட்டேன், அது மட்டும் இல்லாம என்ன நீ லூட்னட் அளவுக்கு இருக்கிற, என்னால வந்து உன்னை ஜெயிக்க முடியல அப்படின்னா நான் லூட்னாகிறதுக்கு தகுதி இல்ல அப்படிங்கிறியான்னு கேட்கும்போது ஆமா நீ லூட்னட்டா இருக்கிறதுக்கு தகுதி இல்ல, எக்ஸாக்டா அதை வந்து கேட்ச் பண்ணிட்ட பாத்தியா, நீ ஒரு தகுதியற்ற ஒரு தொம்பை, அவனை வந்து எதுக்கு அங்க சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியலன்னு சொல்லி அவன் இசாக்கியை வந்து அவன் அசிங்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவனோட சோட வந்து ரிலீஸ் பண்றான். பார்த்தா அந்த ஒரு அரண்காரோட கை வந்து இந்த நண்டு இருக்குதுல அதோட கை மாதிரி மாறிடும். அதை வச்சுக்கிட்டு நம்ம இசாக்கியை வந்து அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணும்போது அப்போ ஒரு பாயிண்ட்ல இசாக்கி அவன் சோட வச்சு அவனை பிளாக் பண்ணிக்கிட்டு இருப்பானா. சோ இதோட அவனை முடிச்சாரண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த அரண்கார் வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்ப நம்ம இசாக்கி அவன் கையில காப்பு மாதிரி ஒன்று போட்டிருந்திருப்பான். அதை அப்படியே அறுத்து விடும் போது அங்க ஒரு பெரிய பிளாஸ்ட் வந்து ஏற்படும். கூடவே சம்திங் எதையோ பயன்படுத்தி அந்த அரண்காரை வந்து அங்க இருக்கிற ஒரு செவத்தை அட்டாச் பண்ணிட்டு அவனை அதோட முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளேயே கண்ணுன்னு சொல்லி அந்த அரண்கார் அவனோட கையில இருந்து சம்திங் ஏதோ வாட்டர் மாதிரி ரிலீஸ் பண்றானா. அது அங்க இருக்கிற ஒரு பில்டிங் வந்து அப்படியே சாட்சி விடுது. அங்க என்ன வேடிக்கைன்னு சொல்லி திருப்பி நம்ம இசாக்கியை வந்து அட்டாக் பண்ண அப்பதான் நோட் பண்றான் அது என்ன வாட்டர் ஹை பிரஷர்லயோட வாட்டர் வந்து யூஸ் பண்றான்னு நினைக்க கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவனை வந்து அட்டாக் பண்றதுக்காக நிறைய தடவை அதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறானா. எல்லா ஒரு பாயிண்ட்ல சேர்ந்துட்டு அந்த இசாக்கி இருக்கிறான்ல சோ அவனை வந்து லைக் அப்படியே ஒரு மாதிரி சுத்தி ஒரு பால் மாதிரி கிரியேட் ஆகுது. அந்த அரண்காரமே இதோட எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைப்பான். பட் அதுக்குள்ள வந்து இசாக்கி அவனோட ஷீகாயை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வெளியே வருவானா. ஃபைனலி அவனோட ஷீகாயை வந்து ரிலீஸ் பண்ணிட்டே அப்படின்னு கேட்க பண்ணிட்டேன் ஆனா எனக்கு பேசிக்கா இதை யூஸ் பண்றதுல அவ்வளவு இஷ்டம் வந்து கிடையாது. ஏன்னா இதோட சைஸ் வந்து நல்லா பாரு சம்திங் யாரோட உயிரை வந்து எடுக்கிற மாதிரியே இருக்குது இல்லன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் 2 பேரும் திருப்பி அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தா அந்த அரண்காருக்கு இந்த தடவை நிறைய அடியெல்லாம் விழுகுமா. சோ வச்சு அவனை வந்து பயங்கரமா டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பாயிண்ட்ல அந்த அரண்கார் வந்து அப்படியே கீழே விழுந்துட்டு அப்படியே எந்திரிச்சு வரும்போது அவனோட மாஸ்க் இருக்குதுல்ல சோ அதுல இன்னும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டு ஏதோ கொஞ்சம் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குமா. 90% என்னோட ஹாலோ மாஸ்க் நான் டேமேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஒரு கேப்டன் அளவுக்கு பவர் ஆயிருவேன், உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது லூட்டனட் அப்படிமா. ஆனா அப்பவும் அடி விழுகும். இப்போது பயப்படுறியா அப்படின்னு அந்த இசாக்கி கேட்கும் போது எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லடா, உனக்கு வேணா இருக்குதுன்னா நீ ஒத்துக்கிடாங்கும் போது ஆமா எனக்கு வந்து பயமா தான் இருக்குது,
ஏன்னா என்னோட கேப்டன் என்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. டோசன் தான் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி யார் ஒருத்தங்க அவங்க யூஸ் பண்ற அந்த ஒரு வெப்பன் ஆர் அந்த ஒரு ஸ்வாடுக்கு வந்து பயப்படலையோ அவங்க அந்த ஒரு வெப்பனையும் அந்த ஒரு ஸ்வாடையும் வந்து பயன்படுத்துறதுக்கு தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லியிருப்பான். சோ அதனாலதான் எனக்கு எப்பவுமே என்னோட ஸ்வாடை பார்த்து பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஒரு அரண்காரை அதே இடத்துல வந்து முச்சு கட்டிடுவானா. லைக் அந்த ஒரு இதே சீனே சூப்பரா இருக்கும். போட்டு தள்ளிட்டு என்ன கேப்டன் அளவுக்கு பவர்ஃபுல் நான் சொன்னேன், கிட்ட கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீனா முடிக்க. ஆனா அப்பா பார்த்தா அங்க இருக்கிற ஒரு பில்லர் வந்து அப்படியே உடஞ்சு விழுகும். சோ யாரோ ஒருத்தர் வந்து தூத்து போயிருக்காங்க, யாருன்னு சொல்லி எல்லாரும் திரும்பி பார்த்தா அது நம்ம இக்காகோ இருக்கிறான்ல அவனாதான் இருப்பான். அவனோட ஸ்வாடே வந்து உடஞ்சு போயிருந்திருக்கும். பிளஸ் அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.